கடந்த மாதம் நடந்த பகல்காம் பகுதியில கிட்டத்தட்ட 27 பேர் இறந்து போயிருந்தாங்க. இதற்காக பல மக்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாலும் பல நாட்டினுடைய அதிபர்கள் தங்களுடைய கண்டனங்களை மிகவும் வலுவாகவே தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா நாடுகளும் நினைச்சாங்க. சமரசமா போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கும் பல அட்வைசஸ் வந்துச்சு. பட் இங்க இழந்த மக்கள் அத்தனை பேரும் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா தீவிரவாதிகளை விடக்கூடாது. அதாவது இந்திய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா பாகிஸ்தானிய மக்களையும் நாங்க தப்பு சொல்லல, ஆனா அந்த தீவிரவாதிகளை சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருடைய ஒரு மூல கருத்தாவே இருந்துச்சு. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ வெற்றிகரமா இந்தியா முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 80 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதா செய்தி வந்திருக்கு. இதற்கு பல நாடுகள் பார்த்த உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்தியா தான் சமரசம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியாவே ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா நாடுகளும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்போ பல நாடுகளோட அதிபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆபரேஷன் சிந்தூர் பார்த்து எந்த அளவுக்கு வெகுவா அவங்கள ஆச்சரியப்படுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுக்க பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பல முறை சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவோட நடத்திருக்கே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு நேத்துன்னு இல்ல, பல வருஷமாவே போர் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது ஒரு முடியாத போர். இது நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் சமரசமாகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போர் எப்படி முடியணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த போர் மிகவும் வேகமாகவே முடிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு ஒரு சில பேர் என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் இதை பார்த்து வெகுவாவே ஆச்சரியமே படல. ஏன்னா ட்ரம்ப்புக்கு முன்கூட்டியே தெரியும் இந்தியா கண்டிப்பா தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்தியாவுக்கு துணையா நாங்க இருப்போம். சிந்தூரை பத்தி கேட்ட கேள்விக்கு இந்தியாவுக்கு துணையா நாங்க கண்டிப்பா இருப்போம், அவங்களுக்கு என்ன உதவினாலும் ரஷ்யால இருந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி UAE மற்றும் பல நாடுகள் கைகோர்த்திருக்கு இந்தியாவோட. ஆனா பாகிஸ்தானோட சைனா இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பெருசா யாரிடமும் பதில் வரல. ஆனா இப்ப இந்தியா சிந்தூர் அப்படிங்கிற பேரு வச்சு தாக்குன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா கணவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி கொண்டனால பல பெண்மணிகளோட குங்குமத்தை இழந்த காரணம் இந்த டெரரிஸ்ட் தான். சோ அந்த டெரரிஸ்ட் அழிக்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறதே ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இதுல ரொம்ப சூப்பரான செய்தி என்னன்னா, இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு 15 நிமிஷம் முன்னாடியே பாத்தீங்கன்னா அபிஷியலா இந்தியன் மிலிட்டரி பேஜ்ல ஒரு வீடியோ சொல்லியிருந்தாங்க ஆபரேஷன் சிந்தூர்னு. I'll find you through the dust and the storm. I'll find you through these machines I'll carry. The burden of my brothers and sisters' pain. So I'll find you. You can hide in the distance between shadow and dust, but I'll strike you down when you betray our trust. So I'll find you. That's my job. That's my mission. That's my promise. I'll find you. ஆக்சுவலி எல்லாம் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீடியோஸ் வெளியிடுவாங்க. ஆனா இந்தியா தைரியமாவே 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வீடியோவை வெளியிட்டு அதுக்கப்புறம் தான் சண்டைக்கே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 முகாம்கள்ல 80 பேர் இப்ப வரைக்கும் இறந்து போயிருக்காங்கன்னு செய்தி வருது. இன்னும் கிட்டத்தட்ட 100 பேருக்கும் மேல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் படுத்தப்படுது. சரி, இந்த தாக்குதலை நீங்க எப்படி வரவேற்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.